ஒரு ஹதீஸை போட்டு இந்த ஹதீஸ் சரியானதான் கேட்குறாங்க. ஒரு முஸ்லீம் துன்பத்தில் இருக்கும்போது இருக்கும் தன் சகோதரனுக்கு ஆறுதல் கூறினால் அவருக்கு மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க பச்சை நிற ஆடையை அல்லாஹ் அணிவிக்க செய்கிறான். அறிவிப்பவர் அனசு, நூல் ஷோபுல் ஈமான். இது சரியான ஹதீஸா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் ஷோபுல் ஈமான்லையும் இருக்கிறது, இன்னும் பல தாரிக் திமிஷ்கிலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பலவீனம் இருக்கிறது. நீ சொல்லக்கூடிய நல்ல செய்தி தான் அது. அந்த செய்தி மேற்ற பொறுத்த வரைக்கும் துன்பத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்வது நல்லது தானே, அது கூலி கொடுக்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க பச்சை நிற ஆடையை அல்லாஹ் அணிவிக்கிறான் என்ற ஒரு பர்டிகுலர் நன்மையை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தான் சொல்ல முடியும். இப்போ ரசூல் சொல்லியிருக்கிறாங்கன்னா சொன்னதாக செய்தி இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஷோபுல் ஈமான்லையும் தாரிக் திமிஷ்கிலையும், தாரிக் திமிஷ்குனா இப்னு அசாக்கிர் என்றும் அதை சொல்வாங்க, அந்த நூல்லையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ரெண்டு ஹதீஸ் நூல்லையுமே இந்த செய்தி ஒரு பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்டுதான் இருக்கிறது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா முஹம்மதுல் ஹஷ்ரமி. முஹம்மதுல் ஹஷ்ரமி என்பவரிடமிருந்து அவருடைய மகன் குதாமா அறிவிக்கிறார்னு வருகிறது. அந்த முஹம்மதுல் ஹஷ்ரமிங்கிறவர் யார் என்று கேட்டால், அந்த அறிஞர் தஹபி போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அறிவிப்பாளர்களை விமர்சிக்கிற எல்லா நூல்களையும் நான் தேடி பார்த்துட்டேன், இவரை பத்தி ஒரு விவரமே இல்லை, இப்படி ஒருத்தர் இருந்தாரே தெரியல. முஹம்மதுல் ஹஷ்ரமி என்பவர் வழியாக இது அறிவிக்கப்படுகிறது. இந்த முஹம்மதுல் ஹஷ்ரமின்னா யார் அப்படின்னு சொல்லி நம்மளும் தனியாக தேடி பார்த்தோம். இவர் தேடி பார்த்த முந்தைய அறிஞர் தஹபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் எல்லா நூல்களையும் தேடி பார்த்துட்டேன், யாராவது இந்த முஹம்மதுல் ஹஷ்ரமி என்பவரை பற்றி ஏதாவது குறிப்பு கொடுத்திருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது நான் காணவில்லை என்று அவர் சொல்றாரு. ஒருவேளை அவர் காணாம வேற நூல் இருக்கலாமே என்று நம்மளும் தேடி பார்க்கும் பொழுது இவர் யாருன்னு அறியப்படாதவராக இருக்கிறார். அதனால இந்த ஹதீஸ் பலவீனமான அறிவிப்பாளராக இருக்கிறதுனால இது சரியான ஹதீஸ் கிடையாது.